எக்கு ஃப்ரை சிம்பிளாக ஒரு எக்கு ஃப்ரை பார்க்க போகிறோம். இது வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, ரசம், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒரு ரசத்தும் இதையும் வச்சுனாலே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன், 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சம் மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. கரம் மசாலா எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரை காமிக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எக் கட்டர் வச்சு நான் அந்த ஷேப்பில் கட் பண்ணுறேன். இல்லைன்னா கத்தியால் கூட இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இதிலே மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இந்த 2 எக்குக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அதில் ஃபுல்லாக வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கசிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போயிடணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை, அந்த தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ முட்டையை ஆட் பண்ணணும். முட்டையை கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணி இதில் போட்டுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா அந்த மிளகா சாறு எல்லாமே உள்ளே போகும். இந்த முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க கத்திரிக்காவை கூட இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி இந்த ஸ்டேஜில் முட்டைக்கு பதிலாக கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அதே கருவேப்பிலையும் போட்டு இந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா போட்டு வதக்கிட்டு, இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ இதை எடுத்து பிளேட்டிங்கில் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பெப்பர் ஜீரா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.